நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 66ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆமென். பொருத்தனைகளை பற்றி நாம் பார்க்கும்போது மற்ற பிற மதத்தவர்களைப் போலவே கிறிஸ்தவர்களும் பொருத்தனைகளை செய்து வருகிறார்கள். எனக்கு வரவேண்டிய பணம் வந்தால், என் பிள்ளைக்கு நல்ல வரம் வந்தால், என் உடல்நிலை சரியாகிவிட்டால் மொட்டை போடுவேன், கடா வெட்டுவேன், நடந்தே வருவேன் என்றெல்லாம் பொருத்தனை செய்வது உண்டு பலர். பழைய ஏற்பாட்டில் ஞானி சாலமோன் தேவனோடு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றினான் என்று அறிகிறோம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ஒரு பொருத்தனை செய்கிறான். பழைய ஏற்பாட்டிலும் பொருத்தனை செய்தவர்களும் உண்டு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் வாசிக்கும்போது முதல் பொருத்தனை ஏசா யாக்கோபு பொருத்தனை என்ன? இங்குள்ள கானானிய ஸ்திரீகளிடத்தில் பெண் கொள்ளாமல் இருப்பது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 21 வசனங்கள், சமாதானத்துடன் திரும்பி வர பண்ணுவீரானால் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்நாளில் பொருத்தனை என்ன? ஆண் பிள்ளை தந்தால் சவரகன் கத்தி அக்குழந்தை தலை மீது படுவதில்லை என்று கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறாள். சாமுவேல் ப்ளஸ் ஏல், அதாவது தேவன் கேட்டேன், குழந்தையின் பால் மறந்த சூழ்நிலையில் கர்த்தரிடம் ஒப்புவித்தாள். இன்றும் இஸ்ரேலர்கள் குழந்தை பால் மறந்த தினத்தை ஒரு செலிப்ரேஷனாக செய்து வருகிறார்கள். அந்நாள் தனது முதல் நேசகுமாரனை விருந்து செய்து ஆலயத்துக்கென்று பிரதிஷ்டை செய்கிறார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்தாவின் பொருத்தனை என்ன? ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு பவர் உள்ளவன்தான் இந்த எப்தா. அம்மோன் புத்திரரை தோற்கடித்தான். வீட்டில் வாசற்படியில் எனக்கு எதிராக வருபவை உமக்கு காணிக்கையாக பலி செலுத்துவேன் என்று சொன்னான். அதன்படி தனது ஒரே நேச மகளை பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஆலய பணிகளை விசாரிக்க அவளை. பொருத்தனை தேவ பார்வையில் ஒரு விசேஷமாக இருப்பதாக இங்குள்ள உதாரணங்கள் மூலம் நாம் அறிகிறோம். ஆமென். God bless you.